blessed birthday and many, many more glorious years. May God 71வது பிறந்தநாள் நாளை காணும் மதிப்பிற்குரிய ஐயா திரு டாக்டர் ராஜா கிளமேக்ஸ் ஐயா அவர்களுக்கு தலைவர் ஐயா திரு சாமி அவர்கள் சந்தன மாலை அணிவித்து தற்போது சிறப்பு செய்கின்றார். மேலூர் சிஓஏ பள்ளியின் தாளாளர் மேலாளர் கலால் மற்றும் சுங்கவரித்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு விக்டர் தன்ராஜ் ஐயா அவர்கள் தற்போது பொன்துகில் அணிவித்து ஐயாவை சிறப்பு செய்கின்றார். பிரசிடென்ட் சிஓஏ கல்வி நிலையங்களின் பிரசிடென்ட் ஐயா திரு சிவபிரகாசம் ஐயா அவர்கள் மலர்கொத்து வழங்கி மேலாளர் கலால் மற்றும் சுங்கவரித்துறையின் உதவி ஆணையாளர் சிஓஏ கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் உயர் திரு ஐயா திரு சிவபிரகாசம் அவர்கள் பொன்துகில் அணிவித்து ஐயாவை வாழ்த்துகின்றார். மலர்கொத்து வழங்கி முதல்வர் திருமதி தாட்சாயினி சாத்தூர் பள்ளியின் முதல்வர் திருமதி தாட்சாயினி அவர்கள் மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக ஐயா திரு பிரகாஷ் காரியாபட்டி பள்ளியின் தாளாளர் ஐயா திரு பிரகாஷ் அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். காரியாபட்டியின் முதல்வர் திருமதி காயத்ரி அவர்கள் மலர்கொத்து வழங்கி தற்போது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். தேனி பள்ளியின் தாளாளர் உயர் திரு பாக்கியநாதன் ஐயா அவர்கள் தற்போது சந்தன மாலை அணிவித்து ஐயா அவர்களை சிறப்பு செய்கின்றார். தேனி பள்ளியின் தாளாளர் உயர் திரு பாக்கியநாதன் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து ஐயாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு இணைந்து முதல்வர் திருமதி கோடீஸ்வரி அவர்கள் தற்போது நினைவு பரிசினை வழங்கி கடிகாரம் தமிழில் கடிகாரம் வழங்கி ஐயாவை மதிப்பு செய்கின்றார். நமது மேலூர் சிஓஏ பள்ளியின் நிறுவன தாளாளர் ஐயா திரு கந்தசாமி ஐயா அவர்கள் ஆளுயுர மாலை அணிவித்து ஐயா அவர்களை கிரீடம் அணிவித்து ஐயா அவர்களை தற்போது வாழ்த்துகின்றார். தாளாளர் திரு கந்தசாமி PV கந்தசாமி ஐயா அவர்கள் ஆளுயுர மாலை அணிவித்து ஐயாவை சிறப்பு செய்கின்றார். தேங்க்யூ சார். தாளாளர் திருமதி ஜெனிட்டா அம்மா அவர்கள் மலர்கொத்து வழங்கி தற்போது சிறப்பு செய்கின்றார். முதல்வர் திருமதி சாந்தி அவர்கள் மலர்கொத்து வழங்கி ஐயாவை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதன்மை முதல்வர் சிஓஏ கல்வி நிறுவனங்களின் முதன்மை முதல்வர் செல்வி கலா அம்மா அவர்கள் பொன்துகில் அணிவித்து ஐயாவை வாழ்த்துகின்றார். துணை முதல்வர் மீனாமலரம் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கௌரி அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். இடைமேலூர் CBC பள்ளியின் தாளாளர் திரு செல்லத்துறை அவர்கள் மலர்கொத்து ஆளுயுர மாலை அணிவித்து பொன்துகில் அணிவித்தும் ஐயாவை பாராட்டுகின்றார். சிஓஏ கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் ஐயா திரு அசோகராஜ் அவர்கள் பொன்துகில் அணிவித்து தற்போது சிறப்பு செய்கின்றார். மேலூர் பள்ளியின் முதல்வர் தாளாளர் உயர் திரு ஐயா திரு விக்டர் தன்ராஜ் அவர்கள் கிரீடம் அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் ஐயா அவர்களை முதல்வர் திருமதி ஹேமா ஆட்ரே அவர்களுடன் இணைந்து ஐயாவை பாராட்டுகின்றார். சிஓஏ மேலூர் பள்ளியின் தாளாளர் ஐயா திரு விக்டர் தன்ராஜ் அவர்களும் முதல்வர் திருமதி முதுநிலை முதல்வர் திருமதி ஹேமா ஆட்ரே அம்மா அவர்களும் பூங்கொத்துக்கு வந்து ஐயாவை பாராட்டுகின்றனர். உதவி தலைமை ஆசிரியை திருமதி ராஜகுமாரி அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார்.
மேலூர் பள்ளியின் சார்பாக ஆழியுர மாலை, ஐயாவனால் தாங்க முடியாத வெயிட்டு, அதிகமான வெயிட்டு உள்ள அந்த பூ மாலையை அணிவித்து மேலூர் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, தாளாளர் மற்றும் முதல்வர், முதுநிலை முதல்வர், தலைமை ஆசிரியர் சார்பாக வழங்கி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். திரு உமாபதி அவர்கள், தாளாளர் ஐயா திரு உமாபதி அவர்கள் பொன்திகள் அணிவித்து ஐயாவை வாழ்த்துகின்றார். அடுத்ததாக நம்மளுடைய சிஓஏ கோசாகுளம் பள்ளியின் முதல்வர் திருமதி மஞ்சுளா அம்மா அவர்கள் மலர்கொத்து வழங்கி ஐயாவை வாழ்த்துகின்றார். அம்மாவை தொடர்ந்து உதவி தலைமை ஆசிரியை திருமதி கிறிஸ்டி பிரியா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து ஐயாவை வாழ்த்துகின்றார். நிசிமேக்ஸ் இன்சார்ஜ் திருமதி ஹேமா அவர்கள் ஐயாவுக்கு மலர்கொத்து வழங்கி பாராட்டு வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கேஜி கோஆர்டினேட்டர் அனுபவித்ரா, சிஓஏ கல்லூரியின் சார்பாக, நமது சிஓஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களோடு இணைந்து முதல்வரோடு ஐயா அவர்களை சந்தனமாலை அணிவித்து பொன்துகில் அணிவித்தும் சிஓஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தற்போது பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தாக சாத்தூர் பள்ளி, நமது சிஓஏ சாத்தூர் பள்ளியின் சார்பாக கயல் மற்றும் கனிகா சார்பாக ஐயா அவர்களுக்கு அவருடைய புகைப்படம், கிட்டத்தட்ட அந்த மாணவர்களுடைய புகைப்படம் ஒரு 100 புகைப்படம் இருக்குன்னு நினைக்கிறேன், மலர்கொத்தா வழங்கி அந்த மாணவிகள் ஐயாவுக்கு பாராட்டு வைக்கிறார்கள். அடுத்தாக சிஓஏ பள்ளியின் மேனாள் துணை முதல்வரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் நிதி தணிக்கை ஆய்வாளருமான உயர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். கோசாகுளம் ஆங்கிலத்துறையின் தலைவரும் துணை முதல்வருமான திரு பழனிவேல் ராஜன் ஐயா அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அடுத்தாக கோசாகுளம் பள்ளியின் துணை முதல்வர் திரு பயாலஜி டிபார்ட்மெண்ட் தலைவர் திரு கணேசன் அவர்கள் பொன்துகில் அணிவித்து தற்போது ஐயாவை வாழ்த்துகின்றார். அதனைத் தொடர்ந்து கெமிஸ்ட்ரி துறையின் தலைவரும் துணை முதல்வருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் பொன்துகில் அணிவித்து ஐயாவை வாழ்த்துகின்றார். அவரைத் தொடர்ந்து இயற்பியல் துறையின் தலைவரும் துணை முதல்வருமான திரு லிங்கப்பிரபு அவர்கள் ஐயா அவர்களை பொன்துகில் அணிவித்து பாராட்டி மகிழ்கின்றார். 2 கைதட்டு தானே வருது, எல்லாரும் கைதட்டினா நமக்கு நல்லது. மதியம் நான்வெஜ் சாப்பாடு இருக்குது, நல்ல விருந்து இருக்குது. அதனைத் தொடர்ந்து கணிதத்துறையின் தலைவர் திரு எஸ்பி பிரபாகரன் அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். காமர்ஸ் துறையின் தலைவரும் துணை முதல்வருமான திரு மீனாட்சி அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து தற்போது சிறப்பு செய்கின்றார். கணினித்துறையின் தலைவர் திரு சார்லஸ் பிரிட்டோ அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அடுத்தாக எம்கே கண்ணன் சார்பாக மனோரஞ்சிதம், அந்த பூ ரொம்ப வாசமானது, வாசம் வீசி பல்வேறு மனங்களை குளிரச் செய்ய வேண்டும் ஐயா அவர்கள் என்று வாழ்த்தி அவரை விடைபெறுகின்றார் எம்கே கண்ணன் அவர்கள், டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ். அடுத்தாக திரு முத்துப்பாண்டி அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். தேனி பள்ளியின் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் திரு காளிராஜன் ஐயா அவர்கள் பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். இந்து நாளிதழின் ஆசிரியர் நௌசர்த் அவர்கள் தற்போது
பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். தமிழ் இந்து நாளிதழின் ரேகா அம்மா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து சிறப்பு செய்கின்றார். இசிஏ சார்பாக ஆசிரியர்கள் தற்போது பாண்டியராஜன், கிட்டார் ஆசிரியர் ஷியாம் அவர்கள் தற்போது பொன்துகில் அணிவித்து ஐயா அவர்களை வாழ்த்துகின்றார்கள். அடுத்ததாக திரு அனுபவித்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், ஃபர்ஸ்ட் டு தேர்டு கோஆர்டினேட்டர்ஸ் சாந்தகுமாரி மேம், உமா மகேஸ்வரி, நாகஜோதி அம்மா அவர்கள் ஐயாவுக்கு நினைவு பரிசினை. அடுத்ததாக நூர்நிசா அவர்கள், கௌரி மற்றும் கௌஹர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இன்சார்ஜ் கோஆர்டினேட்டர் வாழ்த்துக்களம்மா. அடுத்ததாக ரேணுகா 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட்டர்ஸ் திருமதி ரேணுகா, திருமதி வெண்ணகை, பிரேமலதா அவர்கள் ஐயா அவர்களை வாழ்த்துகின்றார்கள். அடுத்ததாக ஜேஇ டீச்சர்ஸ் சார்பாக திருமதி ஜெயலட்சுமி அவர்களின் ஆசிரியர் குழு தற்போது மேடையில் ஜேஇ சார்பாக ஐயா அவர்களை பொன்துகில் அணிவித்தும் வாழ்த்து அட்டை வழங்கியும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஜேஇ ஆசிரியர்கள் சார்பாக அடுத்ததாக தேங்க்யூ ஜேஇ டீச்சர்ஸ். 7 குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வரித்துறையின் உதவி ஆணையாளர் ஐயா திரு ஆரோக்கியசாமி அவர்கள் ஐயா அவர்களுக்கு நூல் வழங்கி தற்போது பாராட்டுகின்றார். நம்முடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் அவர் எழுதிய இனிக்கும் தமிழ் புத்தகத்தை நினைவு பரிசாக இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களுக்கு வழங்கி பாராட்டுகின்றார். உயிரெழுத்து ஆ முதல் அக்கு வரை திரு கனிகா ஐயா அவர்களை பாராட்டுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கனிகா சாத்தூர் சிஓஏ பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவுலகின் அதிபதி இப்ப உயிரெழுத்துல கங்கணம் கட்டி வந்தோம் ஐயா உமைகான ரொம்ப அளவோட வரும். பரவாயில்ல அப்படின்னாருன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னாருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னாரு. Birthday wishes to our mentor. Your words are more wise. Your move is so nice.
அஞ்சுதல் உடைத்த ஆகாயம். தேனி பள்ளியின் சார்பாக ஐயாவை வாழ்த்திட திருமதி பாப்பாத்தி அவர்கள், பட்டதாரி தமிழ் ஆசிரியை பாப்பாத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவைக்கு அன்பு வணக்கம். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயிருந்திருக்கும் அதிகாரிகளுக்கும், மேலும் இன்று தலைமை தாங்கி வீற்றிருக்கும் IRS ஆபீசர் உதவி கமிஷனர் திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் எனது பணிவார்ந்த அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 71வது பிறந்த நாள் விழா காணும் நமது தலைவர் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குளிக்கும் ஊரிலே வேலை, வேலையில் பிடித்தது இவரது நேர்மை, நேர்மை அதிகாரி முதல் அரசன் வரை. எதிர்காலத்தை கண்முன்னே காட்டும் கண்ணாடியே, துவண்டவனுக்கு தோள் கொடுக்கும் தோரணை தோழனே. குழுமம் அது, உமது உழைப்பால் உயர்ந்து நிற்கும் இக்கல்வி குழுமம் அது. ஈடு இணை ஏதுமின்றி தனித்துவமாய் ஓங்கி நின்று, ஈடு இணை ஏதுமின்றி தனித்துவமாய் ஓங்கி நின்று, இது போன்ற பெருமை மிகு கல்வி குழுமம் என்ற ஒன்று, இது போன்ற பெருமை மிகு கல்வி குழுமம் என்ற ஒன்று இதற்கு முன்னே இருந்ததில்லை, இனி ஒருபோதும் இனியும் இல்லை. இதற்கு முன்னே இருந்ததில்லை, ஒருபோதும் இனியும் இல்லை. வாழ்றாங்க. அடுத்து, கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். ஐயா, தமிழ்ல மட்டுமா புலமை அப்படின்னா இல்லை. இப்பதான் முன்னாடி சொன்னாங்க, தமிழ், ஆங்கிலம், கணிதம் என்ன பாட வேணாலும் அவருக்கு என்னது புலமையில் சிறந்தவர். சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு பையன் பின்னாடி இருந்து எந்திரிச்சான். நீங்க நடத்தி எங்களுக்கு சந்தேகம் வரவா சார்? எல்லாம் வரா சார். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா ஸ்கூல் பரீட்சை, அரை பரீட்சை நடக்குது. ஆத்தியார் என்ன பண்ணார், சூப்பர்வைசராக போக வேண்டியவருக்கு திடீர்னு காய்ச்சல், என்னையை தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டா நான் தான் என் பையனை உட்காந்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்சேன். உள்ளே நுழைஞ்ச உடனே, சார் ஒரு சந்தேகம் சார்ண்ணா. சந்தேகம் இல்லை, இங்கே கேட்கக்கூடாதுரா. நீங்கள் தானே சார் கேட்க சொன்னீங்க, அது இங்கே கேட்கக்கூடாதுரா. Friends, staff and colleagues, now we are here celebrating the birthday of our brother and friend Raja Climax. What will happen afterwards? அந்த ஒரு மனோபக்குவத்தில் எல்லாருமே ஒரே இருந்தார். சிவபிரகாசம் knows better than well. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கிடைக்க பெற்றார். ஒவ்வொரு பள்ளி 2 பள்ளி ஆயினது. அடுத்தபடியாக அந்த முதல் பள்ளியிலேயே ஒரு பையனை ஸ்டேட் லெவலில் உயர்த்தினார். அப்போது ஒரு மாநிலத்தில் ஒரு பள்ளியில் ஸ்டேட் உயர்த்துறப்ப அந்த கண்கள் அந்த பள்ளியிலே நோக்கி இருக்கும். யார் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபஸ்ட் யாருங்கிறப்ப எல்லா டாப் டு ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி all education institutions will go through the history of these schools. So what do you mean COA? அப்போ எப்படி டெவலப்மெண்ட் அவதேவர் எப்படி கம் டு? அதில் ஆரோக்கியசாமியும் ஒரு தாளாளர். நம்முடைய பள்ளி 2006 தான் நமக்கு அந்த திருப்பு முனைன்னு சொல்கிறது 2006. அப்போ தான் நம்ம மாநிலத்தில் முதலிடம் பிடிக்கிறோம். மாநிலத்தில் முதலிடம் 2006. அந்த நேரத்தில் 2006 நம்முடைய பள்ளியின் தாளாளராக இருந்தவர் ஆரோக்கியசாமி தான். ஆமாம், அவருடைய தாளாண்மையின் கீழ்தான் பள்ளி முதலிடத்தை பிடித்தது என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த விழா ஃபவுண்டர்ஸ் டே, நிறுவனர் நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அது என்னுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்னா, இந்த நாளில்தான் மற்ற நாட்களை விட, அதாவது நம்ம ஆண்டு விழா கொண்டாடுறோம், தமிழ்நாள் விழா கொண்டாடுறோம், அப்புறம் பெற்றோர்கள் தினம், முற்பெற்றோர்கள் தினம், இப்படி நிறைய நாட்களை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய குடும்ப பாங்கு, அதாவது ஒரு குடும்பமாக நாம் இணைந்திருக்கிறோம் என்று நமக்கு நினைவூட்டும் நாள் இந்த நாள் தான். வேறு எந்த நாள்லேயும் இப்படி ஒரு குடும்ப பிணைப்பு இருக்காது. ஆண்டு விழாவில் எப்படிலாம் ஒரு குடும்ப பிணைப்பு இருக்காது. தமிழ்நாடு விழாவில் இப்படி ஒரு குடும்ப பிணைப்பு இருக்காது. அதே போல் பெற்றோர் தினம், பெற்றோர் நாள் எதுனாலும் இருக்காது. ஆனால் இந்த நாளில் எனக்கு அந்த உணர்வு இருக்குது.
நான் நினைக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மைதானே? பார்த்தீங்களா, நீங்கள் கை தட்டுறதுலே அது உண்மையான உணர்வுன்னுட்டு வந்தாச்சு. ஆமாம்.